அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய ஊராட்சி செயலாளர் காலி பணியிடத்திற்கான பணிக்கு விண்ணப்பிச்சுட்டு அதுக்காக தயாராகிட்டு இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து நம்ம காணொலி வகுப்புகள் கொடுத்துட்டு இருக்கோங்க. அந்த வகையில இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஊராட்சி செயலாளருக்கான பிரிவு 111 அப்படின்னு பார்த்துட்டு அதுல சிற்றூராட்சிக்கு உள்ள அதிகாரங்கள் என்னென்னு பார்க்க போறோம். இதற்கு முன்பு பிரிவு 110 அப்படின்னு பார்த்திருப்போம். அதுல சிற்றூராட்சிக்கு உள்ள கடமைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திருப்போம். ஸோ இப்போ இந்த சிற்றூராட்சிக்குள்ள அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஆன்லைன் வகுப்பாகவும் பெற முடியும். அப்படி ஆன்லைன் வகுப்புகள் வேணுங்கிறவங்க கீழே ஒரு தொடர்பு எண் போகும், அதில் தொடர்பு கொள்ளுங்க. இப்போ இந்த சிற்றூராட்சிக்குள்ள அதிகாரங்களா, முதல் அதிகாரம் பாருங்க. ஒரு சிற்றூராட்சியானது சிற்றூரின் தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கீழ்காணும் அதிகாரங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. ஸோ அப்போ முதல் அதிகாரமே என்ன அப்படின்னா, அனைத்து பொது சாலைகளின் ஓரங்களிலும் மரங்களை நட்டு பாதுகாப்பது, வளர்ப்பது. அதாவது இப்போ ஒரு மாநில அரசினுடைய நெடுஞ்சாலைகள், மத்திய அரசினுடைய நெடுஞ்சாலைகள், அதுக்கப்புறம் மாவட்டத்தினுடைய நெடுஞ்சாலைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமப்புற சாலைகள், ஊராட்சியினுடைய தார் சாலைகள், இந்த மாதிரியான இடங்கள் எல்லாம் பொது இடங்கள் தான். அப்போ இதுல அந்தந்த அரசுகளுடைய ஒத்துழைப்பு இருக்கும் பட்சத்துல ஒரு சிற்றூராட்சி பகுதிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த சிற்றூராட்சி பகுதியை கிராஸ் பண்ணி போகக்கூடிய எல்லைகள்ல அந்த சாலை ஓரங்கள்ல அவங்க மரத்தை நட்டு வளர்க்க முடியும், அதை பாதுகாக்கவும் முடியும். இது சிற்றூராட்சிக்குள்ள முதல் கடமை. அதுக்கு அடுத்தது என்னன்னா, பொது இடங்கள்ல பொது விளக்கு வசதிகளை ஏற்படுத்துறது. இதே மாதிரிதான் கிராமப்புற பகுதிகளில் நிறைய தெருக்கள் பிரியும். அந்த தெருக்களுக்கு மின்விளக்கு வசதி செய்து கொடுக்கணும். ஒரு சில நேரங்களில் புதிதாக சில தெருக்கள் உருவாகலாம், அல்லது இந்த வீட்டுமனை விற்பனையாளர்களால் புதிதாக ஒரு குடியிருப்பு பகுதியிலே கூட உருவாகலாம். அப்படி உருவாகும் பட்சத்திலையும் அங்கே அரசு என்ன பண்ணணும், அந்த சிற்றூராட்சி நிர்வாகம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொது விளக்குகள் அமைச்சு தரத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். அதை பராமரிக்கிற வேலைகளையும் அந்த சிற்றூராட்சி நிர்வாகம் பார்த்துக்கணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பொது சந்தைகளை ஏற்படுத்தி அதை கட்டுப்படுத்துகிற அதிகாரமும் அந்த சிற்றூராட்சிக்கு இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே மேக்சிமம் ஏதாவது ஒரு சிற்றூராட்சி பகுதியில் வாழ்கிறோம், இல்லை நகராட்சி பகுதியில் வாழ்கிறோம்னா, வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வார சந்தைகள்னு நடத்துகிறாங்க. அந்த வார சந்தைகளை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த வார சந்தைகளை நிர்வாகம் பண்ணுறவங்க அங்கே இருக்கக்கூடிய சிற்றூராட்சி நிர்வாகிகளாக இருப்பாங்க, அல்லது ஊராட்சி நிர்வாகிகளாக இருப்பாங்க, அல்லது மாவட்ட ஊராட்சி மன்றங்களுடைய நிர்வாகிகளாக இருப்பாங்க. எப்படின்னா, அந்த சந்தையில் எல்லாரும் கடை போட்டிருப்பாங்க. அந்த கடைக்கு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ ரூபா நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது பஞ்சாயத்துக்கு டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லீஸ்க்கு விட்டுருப்பாங்க, குத்தகைக்கு மாதிரி. அந்த மாதிரி அந்த பொது சந்தையை இந்த இடத்துல ஏற்படுத்தணும் அப்படின்னு ஏற்படுத்தி கொடுக்கறது, அப்புறம் சந்தையை ஒழுங்குபடுத்துறது, சந்தையில கடை போடுறவங்கள்ட்ட இருந்து வரி வசூலிக்கிறது, இது எல்லாத்தையும் இந்த சிற்றூராட்சி நிர்வாகம் தனது அதிகாரமா கொண்டிருக்கும். அடுத்தது, பொருட்காட்சிகளோ திருவிழாக்களோ நடைபெறும் இடங்கள்ல கடைகள் அமைக்க அனுமதி அளித்து அந்த விழாக்களை கட்டுப்படுத்துற அதிகாரமும் அந்த சிற்றூராட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கிற அதிகாரம். இப்போ சில கிராமங்கள்ல கோவில் திருவிழாக்கள் நடக்குதுன்னா, கோவில் திருவிழாவில் நீங்க நிறைய விஷயத்த கவனிப்பீங்க. எப்படின்னா, கோவிலுக்கு வெளியில லெஃப்ட் ரைட்டுன்னு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடைகள் போடுவாங்க. பொம்மை விற்கிற கடையிலேருந்து நிறைய மணிகள் விற்கிற கடை, இது மாதிரி நிறைய கடைகள் இருக்கும். இவ்வளவு கடைகளுக்குமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிற்றூராட்சி நிர்வாகம் வரி போட்டிருப்பாங்க. அவங்க தற்காலிகமாக தான் ஒரு வாரம் அந்த திருவிழா நடக்குது, இல்லை 2 நாள் நடக்குதுனாலும் அந்த 2 நாளுக்கு தேவையான வரி என்னன்னு டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதை சொல்லியிருப்பாங்க அந்த கடைக்காரங்கள்ட்ட. அவங்க அந்த சிற்றூராட்சி நிர்வாகத்துக்கு அந்த வரியை கட்டிட்டு தான் அந்த இடத்துல கடை போட்டிருப்பாங்க. அது மாதிரியும் பண்ணணும். அப்புறம் அங்கே எதுவும் அசம்பாவிதம் ஏற்படாமலும் அவங்க பார்த்துக்கணும். அடுத்தது, பொது ஊர்தி, பண்டி நிலையம், கால்நடை தொழுவங்களை ஏற்படுத்தி அதை பேணி காப்பது. இதுவுமே இதோடைய வேலை தான். இப்போ பொது ஊர்தின்னு வச்சுக்கோங்களேன், சில கிராமப்புற பகுதிகளை சேர்ந்தவங்க இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். பொதுவாகவே பஞ்சாயத்து தரப்புல இருந்து உழவு கருவிகள், அதாவது குறிப்பாக டிராக்டர் கூட சில கிராமங்களில் அரசாங்க டிராக்டர்ஸ் அந்த பஞ்சாயத்து தரப்புல வச்சிருப்பாங்க. பொதுமக்கள் வேணுங்கிறவங்க அதுக்கு பஞ்சாயத்துக்கு ஒரு வரி கட்டிட்டு அந்த டிராக்டர் ஓட்ட தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பஞ்சாயத்துட்டு அனுமதி வாங்கி நீங்கள் டீசலை போட்டு எடுத்துகிட்டு போய் உழுதுட்டு அதுக்கான டேக்ஸோடு கொண்டு திருப்பி நிப்பாட்டிடுறாரு. ஒருவேளை அதில் பழுது ஏற்பட்டாலும் அப்போதைக்கு யார் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த பழுது அதை நீங்கள் சரி பண்ணி கொடுத்துடணும். சில கிராமத்தில் அந்த அளவுக்கு இல்லைனாலும்
விவசாய நிலங்களுக்கு பூச்சி மருந்து அடிக்கக்கூடிய அந்த மருந்து அடிக்கக்கூடிய கேனு அந்த மாதிரிலாம் வாடகைகளை வச்சுருப்பாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு வந்துமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்புறம் திருப்பி கொண்டு போய் கொடுக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு டேக்ஸ் கொடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பொது ஊர்திகள் அல்லது பொதுவான சில இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். அதே மாதிரி கால்நடை தொழுவங்கள், இப்போது அந்த ஊரில் வந்து ஏதாவது கால்நடைகளுக்கு நோய் பரவல் நடக்குது அப்படின்னு செய்தி வருதுன்னா, அந்த நோய் பரவலுக்காக அந்த சிற்றூராட்சி நிர்வாகம் கால்நடை மருத்துவர்களை அந்த கிராமப்புற பகுதிக்கு கூட்டு வந்து அங்கே கால்நடைகளை பொதுவாக ஒரு பப்ளிக் பிளேஸ் அதுக்குன்னே லொக்கேட் இருக்கும், அந்த இடத்துல கூட்டு வந்து கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடுறது, கால்நடைகள் அந்த இடத்துல கட்டி அந்த இடத்துல பொதுவாக எல்லா மக்களையும் வர சொல்றது, அப்படி வந்து அந்த இதை பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதுக்குன்னு ஒரு பகுதியையும் அந்த சிற்றூராட்சி நிர்வாகத்துக்கு ஒதுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது இறைச்சி கொட்டகைகளை ஏற்படுத்துறது. அப்படின்னா இப்போ மாமிசங்கள் வெட்டுறதுக்குன்னு கடைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தான் இருக்கும். ஏன்னா மாமிசம் வெட்டுறதை குடியிருப்பு பகுதிகளில் வைக்க முடியாது. குடியிருப்பு பகுதியில் வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மூலமாக ஏதாவது மக்களுக்கு நோய் பரவ வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கால்நடைகளோ அல்லது கோழி இறைச்சி கடைகளோ அல்லது மாடு இறைச்சி கடைகளோ அப்படி வைக்கும்போது அதோடைய கழிவுகளை அந்த கடைக்காரங்க பக்கத்துலேயே எங்கேயாவது போய் த்ரோ பண்ணிடுவாங்க. அப்படி த்ரோ பண்ணும்போது என்னாகும், அங்கே ஒரு குடியிருப்பு பகுதி இருக்குன்னா அங்கே துர்நாற்றம் வீசலாம், அது மூலமாக மக்களுக்கு நோய் பரவலாம். ஸோ அப்போ இந்த மாதிரி சில கால்நடைகள் வெட்டக்கூடிய கடைகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிராமப்புற பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கணும், அப்படி வந்து வச்சிருப்பாங்க. அதை அமைச்சு தர வேண்டியது சிற்றூராட்சியுடைய அதிகாரத்தில் இருக்கு. அடுத்தது பொது நூலகங்கள் மற்றும் படிப்பகங்களை ஏற்படுத்துறதுன்னு சொல்லுவோம். ஸோ நூலகங்கள் எல்லாம் ஒரு மாநகர பகுதிகளில், நகர பகுதிகளில், டவுன்ஷிப்பில் இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் பார்க்க முடியும். பெரிய பெரிய நூலகங்களை அந்த நிர்வாகம் அதை எடுத்து பண்ணிடுவாங்க. ஆனால் கிராமப்புற பகுதிகளுக்கு இந்த படிப்பகம் மாதிரி சின்ன சின்ன மினி லைப்ரரி மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அப்போ அதை வந்து கட்டுமானம் பண்ணுறதுலேருந்து அதுக்கு வரக்கூடிய நூல்களை பரிசீலனை செஞ்சு அதுக்குன்னு ஒரு நூலகரை அப்பாயின்ட் பண்ணுறது, அவங்களுக்குன்னு ஒரு சம்பளத்தை அந்த சிற்றூராட்சி நிர்வாகம் வழங்குறது, இதெல்லாம் அவங்க பொறுப்பில் இருக்கும். அதை பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு மைதானம், உடற்பயிற்சி மைதானங்களையும் ஏற்படுத்துறது அவங்களுடைய பொறுப்பில் தான் இருக்கும். கிராமப்புற பகுதிகளில் பெரிய அளவில் பரப்பளவு இருக்காது. அப்படி இருந்தாலும் அதில் வந்து ஏதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவாக குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஒரு விளையாட்டு மைதானம் அல்லது உடற்பயிற்சி செய்கிறதுக்காக முன்னாடியெல்லாம் அது கிராமப்புற பகுதிகளுக்கு பஞ்சாயத்து சார்பிலேருந்தே வருங்க. எப்படின்னா அந்த எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியான சில எக்யூப்மெண்ட்ஸ் வரும். இப்போவுமே வருது ஊராட்சி நிதிகளில். இப்போவுமே என்ன பண்ணுறாங்கன்னா விளையாட்டு உபகரணங்களை கொடுக்குறாங்க பஞ்சாயத்துக்கு. ஆனால் அது எல்லா கிராமங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதான்றது தான் ஒரு கொஷின். ஸோ அப்போ அதெல்லாம் இவங்க ஏற்படுத்தி கொடுக்கணும். அடுத்தது இதை மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது சில பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு நடக்குது அப்படின்னா கூட அதுக்கு அந்த சிற்றூராட்சி நிர்வாகத்துடைய அனுமதி வாங்கி பண்ணணும். ஏன்னா இப்போ சில கட்சிக்காரங்களோ இல்லை சில ரசிகர்களோ இல்லை சில பொதுநல அமைப்புகளோ இல்லை யாராவது ஒரு கல்வி நிறுவனங்களோ என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு கலை நிகழ்ச்சிகளை அந்த கிராமத்தில் நடத்தணும், பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறப்போ நாங்கள் இது மாதிரி இத்தனாம் தேதி இந்த இடத்த பயன்படுத்தி பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது சிற்றூராட்சியோட அனுமதி தேவை. அப்போ சிற்றூராட்சி அந்த அனுமதியை தரக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் பிரிவு 111 சொல்லக்கூடிய சிற்றூராட்சிகளுக்குள்ள அதிகாரம் அப்படிங்கிறதுல பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது இது மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.